ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜப்பார் பாய் ஸ்டைலில். இது அத்தன்டிக் மந்தி மாதிரி இருக்கும், அரப் சாப்பிட்ற மந்தி மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பைஸியாக மசாலாவாக காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கப்பு அரிசியை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு பேனில் 5 ஏலக்காய், 10 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 ஸ்பூன் கோரியாண்டர் சீட்ஸு, 1 ஸ்பூன் கியூமன் சீட்ஸு, 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்துக்கிட்டு, ஒரு ஸ்டார் அனீஸ் அண்ட் ஒரு பே லீஃப் எடுத்து நல்லா நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஊற்றுற சாஸ் செஞ்சிடலாம். ஒரு தக்காளியை தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 1/2 கப் தண்ணியில் 2 பெரிய தக்காளி போட்டுட்டு இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பூண்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு கொஞ்சமாக பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு ஒரு வெங்காயமும் அப்புறம் 5 க்ரீன் சில்லிஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கு இதுதான் காரம், வேறு எந்த காரமும் கிடையாது. அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 கார்லிக், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நான் இடித்து போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மந்தி மசாலா நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மந்தி மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அந்த மந்தி மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அது எண்ணெயிலே குக் ஆனதுக்கப்புறமா நான் தண்ணி 1 கப்பு அரிசிக்கும் சிக்கனுக்கும் சேர்த்து நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நான் தண்ணியை ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா பபுள் வந்ததுக்கப்புறம் சிக்கனை நான் ஒரு 1/2 அன் ஹவர் உப்பு மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் வேகிறதுக்கு நான் இப்போ உப்பு ஆட் பண்ணலை. நீங்கள் அந்த மாதிரி மேரினேட் பண்ணலைன்னா நீங்கள் உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த சிக்கனை குக் பண்ண விடுங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு அந்த பேலன்ஸ் இருந்த மசாலாவில் நான் சில்லி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சில்லி பவுட்ரு. உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு நீங்கள் 1/4 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். டொமேட்டோ சாஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு எண்ணெய் 1லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் நல்லா லேகிய பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சிக்கனுக்கு நான் ட்ரை லெமன் ஃபஸ்ட்டே போடணும், எனக்கு கிடைக்கல. அதனால் கடைசியாக போட்டதால் நான் இதை உடச்சி விட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் முன்னாடியே போட்டால் ட்ரை லெமனை ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ட்ரை லெமன் போட்டதுக்கப்புறம் சிக்கனை கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துடுறேன். ஏன்னா நீங்கள் சிக்கனை ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிடும். உங்களுக்கு சிக்கன் மீட்டு சாப்பிடும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு 3/4 சிக்கன் எனக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருந்து ஸ்டாக்கெல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். அதனால் நான் சிக்கனை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்களும் செய்யும் போது மேக்ஸிமம் 7 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கு மேலே தண்ணியில் வேக விடாதீங்க. இந்த டைமில் நான் எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு தான் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 1/2 கப்பு சேர்த்து ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு இதை நான் குக் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். இப்போ அரிசி குக் ஆகிறதுக்கு நான் உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு அரிசியை குக் பண்ண விடுறேன். இப்போ இதில் இருந்து கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆயில் போட்டு. ஸோ அந்த மசாலாவில் இந்த ஸ்டாக் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கொஞ்சம் மசாலா பதத்துக்கு நான் பெரட்டிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வரும்போது என்ன பண்ணுங்கள், ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியை குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கனுக்கு மேரினேஷன் பண்ணி அதை தனியாக வச்சுட்டு மேலே போடுற கார்னிஷிங்கும் சிக்கனையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் நல்லா பட்டர் இல்லைனா கீ ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கையளவு ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கேஷ்யூ, பாதாம், முந்திரியெல்லாம் எடுத்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தீக்காமல் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் பேலன்ஸ் இருக்க பட்டர்லேயே என்ன பண்ணுங்கள், சிக்கனை நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதை குக் பண்ணுங்கள். ஏன் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம மசாலா நம்ம தடவி இருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ராவாக இருக்கும். அந்த பச்சை வாசனை போகணுன்னா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணால் கீழே மேலே 2 இடத்துலையும் வெந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதை நல்லா இந்த மாதிரி தீயாமல் கொஞ்சம் பரட்டி விடுங்க, கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிறதுக்கு.
அப்போ தான் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ உடனே கேஸ் ஃப்ளேமை ஒரு நிமிஷம் தான் நல்லா பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு அந்த சிக்கன் நான் குக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு சாப்பாடு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் நான் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் வச்சு ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் விடுறேன். ஏன்னா தம்மிலே வந்து சிக்கன் நல்லா அந்த ஆவியில் புழுங்கும் போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த மந்தியை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதை தான் செஞ்சு கேட்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நான் சொன்னதும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ மக்களே. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.